வணக்கம் தோழர்களே. அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் நிகழ்வு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம்முடைய மகா அறிவியல் வாக்கியத்தின் நாயகர் மரியாதைக்குரிய ஜார்ஜஸ் சர்பாக் என்கிற ஒரு அறிஞர். இயற்பியலுக்கான நோபல் பரிசை 1992 வென்ற பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போலிஷ் அறிஞர். போலந்து நாட்டிலே பிறந்து வளர்ந்த இந்த அற்புத மனிதர் யூதராக வாழ்ந்தவர். போலந்து நாட்டை ஹிட்லர் கைப்பற்றிய பொழுது இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். வதை முகாம் ஒன்றுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கே இருந்த இந்த மாமனிதர் ஒரு சிறு கருவியை கண்டுபிடித்து கொடுத்தார். அந்த கருவியின் பெயர் மல்டி ஒயர் ப்ரொபோர்ஷனல் சேம்பர் என்பது, அல்லது அதை ஒயர் சேம்பர் என்றும் சொல்வார்கள். இந்த யுத்த காலங்களில் இருக்கின்ற அந்த பகுதிகளில் மண்ணுக்குள் புதைந்திருக்கின்ற கன்னி வெடிகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த இடத்திற்கு அதை எடுத்துச் சென்றால் போதும், அந்த அங்கிருந்து வெளியேறுகின்ற அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த சேம்பரின் வழியே செல்லுகின்ற பொழுது மிக அழகாக சேம்பர் ஒரு பீக் ஒளியின் மூலம் அதை காட்டி கொடுத்துவிடும். எத்தனையோ சினிமாக்களில் அந்த அருமையான ஒயர் சேம்பரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய பகுதிகளில் கன்னி வெடி தாக்குதலாம் நாம் பார்த்ததில்லை, ஆனால் அதை சினிமாக்களில் பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஈழத்து நண்பர்களை கேட்டால் கன்னி வெடிகளை எப்படி அகற்றுவது என்பது குறித்து பெரிய பாடமே எடுப்பார்கள். அதை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் தான் ஜார்ஜஸ் சர்பாக். இதை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக வதை முகாமில் இருந்து ஹிட்லர் அவரை விடுதலை செய்தார். அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அதன் பிறகு 18 உரிமங்கள் பெறும் அளவிற்கு யுத்தத்துக்கு எதிரான கான்செப்டாகவே கண்டுபிடித்து கொடுத்து உலக புகழ் பெற்றவர் இந்த மாமனிதர். அவர் ஃபோட்டான்கள் எவ்வளவு வேகமாக வருகின்றன என்பது குறித்து ஆய்வு செய்து சர்ன் விஞ்ஞானிகளோடு இணைந்த கதை தனிக்கதை. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் நமக்கு கொடுத்திருக்கும் அறிவியல் வாசகம் இன்றைய மகா வாக்கியம். அவர் சொல்கின்றார், நான் சார்ந்திருந்த அறிவியல்தான் என்னை வதை முகாமிலிருந்து மீட்டு வெளியில் அனுப்பியது. நான் சார்ந்திருந்த அறிவியல்தான் என்னை வதை முகாமிலிருந்து மீட்டு வெளியில் அனுப்பியது. நான் எப்போதும் கலந்து கொண்ட அந்த தெய்வ வழிபாட்டு கூட்டங்களோ அல்லது நான் தினந்தோறும் வேண்டிக் கொண்ட அந்த கடவுளோ அல்ல. அன்பு தோழர்களே, அவர் சொல்லுகிறார், மனித மீட்பு அறிவியலின் கையில் தான் உள்ளது என்று சொல்லுகின்றார். இந்த மகா வாக்கியத்தோடு நாம் இன்றைய நம் நிகழ்வுக்குள் நுழைவோம். இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் விஞ்ஞானி மிக அற்புதமான ஒரு மாமனிதர், தாரா ரங்கசாமி. தமிழகத்தை சேர்ந்தவர். நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மனசிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஸ்கிசோஃபெர்னியா சொசைட்டி அறிவித்திருக்கிறது. இந்த 5 லட்சம் பேரும் எங்கே இருக்கிறார்கள்? பெரும்பாலும் யாரும் வீட்டில் இல்லை. அவர்களை எல்லாம் நாம் ரோட்டில் விட்டுவிட்டோம். நீங்கள் நன்றாக பார்க்கலாம், ஒரு தெருவிலும் ஒரு ஊரிலும் 2 அல்லது 3 பேராவது முற்றிலுமாக மனித நிலையை இழந்து, அவர்களெல்லாம் நாம் பைத்தியம் என்று அழைப்போம், மறைக்காண்டவர்கள் என்று சொல்வோம், சுற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதர்களாக வீதியில் விடப்படுபவர்களுக்கு சிகிச்சை இல்லையா? இருக்கிறது என்று முன் வந்த தேவதை தான் தாரா ரங்கசாமி. தாரா ரங்கசாமி சென்னையை சேர்ந்தவர். தற்போது ஒரு சர்வதேச விஞ்ஞானியாக இந்த துறையில் அறியப்பட்டிருப்பவர். இவர் 5 ஆண்டுகளில் உலகெங்கிலும் 17,000 பேர் இந்த நோய் கண்டு ரோடில் தூக்கி வீசப்பட்டு அங்கே நடந்த விபத்தாலோ அல்லது ஏதாவது ஒன்றாலோ இறந்து போனார்கள் என்கிற அதிர்ச்சி தகவலை படித்துவிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் படித்து கொண்டிருந்தவர் ஸ்கிசோஃபெர்னியாவை கற்பதற்காக தடம் மாறுகிறார். அவர் சென்னையிலே ஸ்கிசோஃபெர்னியா ஆராய்ச்சி நிறுவனம் என்கிற ஒன்றையே நடத்தி வருகிறார். மெடிக்கல் டூல் டு டயக்னோஸ் ஸ்கிசோஃபெர்னியா. சிறு வயதிலேயே மனச்சிதைவு நோயை அவர்களுக்கு வருமா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சின்ன கருவியை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இதன் மூலம் ஆன்டிசைக்கோட்டிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்கிற ஒன்றையும் அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த அறிமுகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல்
சென்னையில் மிக கடினப்பட்டு ஒரு நிறுவனத்தை அவர் கட்டமைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கீழ்ப்பாக் மருத்துவக் கல்லூரியிலே படித்து மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் பிஜி முடித்து ஸ்கிசோஃபெர்னியா பற்றி பிஹெச்டி படிப்பதற்காக லண்டனில் இருக்கும் ராயல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தேர்வாகி அங்கு சென்று கல்வி கற்று நாட்டுக்கு திரும்பி வந்தார். அங்கே அவர்கள் யுனெஸ்கோவுக்கு செல்லுங்கள், அமெரிக்காவில் யுனெஸ்கோவோடு இணைந்தால் உலகெங்கிலும் உள்ள ஸ்கிசோஃபெர்னியா நோயாளிகளை காப்பாற்ற முடியும் என்று சொன்ன பொழுதும் நான் சென்னைக்கு தான் செல்வேன், எங்கள் ஊரில் இந்த நோயினுடைய கடுமை அதிகம் உள்ளது, அதை சரி செய்வதுதான் என் கடமை என்று கூறிவிட்டு நம்முடைய நாட்டிற்கு திரும்பி வந்து நம்முடைய மெட்ராஸ் ஸ்கிசோஃபியல் சொசைட்டி என்கிற ஒன்றை உருவாக்கி இதற்காக மிக பாடுபட்டு இன்றைக்கு DSMS என்கிற ஒரு அளவுகோலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். மனச்சிதைவு நோய் கொண்ட ஒருவர், அவருக்கு எந்த அளவு நோய் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு மருத்துவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். இதை தவிர மனச்சிதைவு நோய் கொண்டவர்களை தொடர்ந்து பராமரிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வகையான மருந்துகள் கொடுக்கின்ற பொழுது நமக்கு அடங்கி ஒடுங்கி அவர்கள் கொடுத்த இடத்திற்குள் அவர்களால் பரிணமித்து இருக்க முடியும். பல வகையான தெரபிஸ், மியூசிக் தெரப்பியிலிருந்து தொடங்கி அவர்கள் பேசுவதை அவர்களே கேட்கின்ற ஒலிபெருக்கி வைத்து கொடுக்கின்ற தெரப்பி வரையில் பலவற்றை பயன்படுத்தி பல நோயாளிகளை மீட்டும் வாழ்க்கைக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறார் தாரா ரங்கசாமி. தாரா ரங்கசாமியின் பெயர் எப்போது வெளியில் வந்தது? SIRS என்று இத்தாலியில் ஃப்ளாரன்ஸ் நகரில் ஒரு அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பு ஸ்கிசோஃபெர்னியாவின் தலைமையிடம், ஸ்கிசோஃபெர்னியா ரிசர்ச் தலைமையகமாக அறியப்பட்டுள்ளது. அங்கே தாரா ரங்கசாமியை அழைத்து ஒரு அருமையான ஆய்வு கட்டுரையை வாசிக்க வைத்து அவருக்கு அங்கே SIRSனுடைய உயர்ந்த விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் அவர் குரல் இன்னும் கேட்கவில்லை, அவர் இருப்பதற்கான அங்கீகாரம் இல்லை, அவரை அங்கீகரிப்போம். பாடப்புத்தகங்களில் மனச்சிதைவு நோய் கொண்டவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு போதிப்போம், அறிவியலை காப்பாற்றுவோம். இப்போது நாம் மிக முக்கியமான மூன்றாவது அற்புதத்தை நோக்கி நுழைகின்றோம். இந்திய அறிவியல் அமைப்புகள். இன்று நாம் பார்க்க போகின்ற அறிவியல் அமைப்பு இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி. முழுக்க முழுக்க இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல் அமைப்பு என்று சொல்வதில் நாம் பெருமை கொள்வோம். 1907 ஆண்டில் IMS இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. வி ராமசாமி ஐயர் என்று ஒருவர், வி ராமசாமி என்று நாம் அவரை அழைப்போம், சாதிய பெயர்களை தவிர்ப்போம். வி ராமசாமி அனலிட்டிக்கல் கிளப் ஆஃப் மெட்ராஸ் என்கிற ஒன்றை தொடங்குகின்றார். இந்த வி ராமசாமி என்பவர் ஒரு இந்தியாவினுடைய ஆட்சித்துறையிலே பணியாற்றியவர். இவரோடு இணைந்து மரைனிங்கர் என்கிற ஒருவரும் ஹேமானந்த ராவ் என்கிற ஒருவரும் இணைந்து இந்த கிளப்பை உருவாக்குகிறார்கள். இந்த கிளப்பினுடைய ஹெட்குவார்டர்ஸ், தலைமையகம் சென்னையிலும் புனேவிலுமாக இருக்கும். ஏன் புனே என்றால் அப்போது மரியாதைக்குரிய ராமசாமி அவர்கள் புனேவிலே அங்கே அக்கவுண்ட்ஸ் ஜெனரலாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். இவரெல்லாம் இணைந்துதான் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்பி அதை தொடங்கினார்கள். அதை தொடங்கியவுடன் அவர்கள் நம்முடைய கணிதத்தை விரும்புகின்ற கணித காதலர்களின் அமைப்பு என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். ஃபார் தோஸ் ஹூ லவ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் லவ்வர்ஸ் என்று பெயரிட்டார்கள். இந்த பெயரில் முதல் கூட்டத்தை அவர்கள் பூனாவில் நடத்திய பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்து போய் அதை நிறுத்திவிட்டார்கள். நீங்கள் வேறு ஏதோ செய்ய போகிறீர்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அனுமதி பெற வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள். இதற்கான அனுமதியை பெறுவதற்கே கூட அவர்கள் அதற்கு முன்னாலேயே ஒரு இதழை வெளியிடுவது என்று முடிவு செய்தார்கள். அந்த இதழில் 2 பேரினுடைய கணித பேப்பர்ஸ் இருந்தது. ஒருவர் சீனிவாச ராமானுஜன், இன்னொருவர் SS பிள்ளை என்கிற ஒரு அறிஞர். இந்த 2 பேரோட பேப்பரையும் வச்சு முதல்ல ஒரு மேக்ஸ் ஜர்னலோடையே போய் அவர் பூனாவினுடைய கவர்னரை சந்தித்த பொழுது உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 ஃபவுண்டர்ஸ் மெம்பர்ஸ் இணைந்து இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி என்பதை ப்ரமோஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்கிற பெயரோடு முறைப்படி தொடங்குகிறார்கள். இதனுடைய ரிசர்ச்சஸ் சாதாரணமாக கல்லூரி படிக்க வரும் குழந்தைகளை
கணித ஆய்வாளர்களாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இன்றைக்கும் இந்த சொசைட்டி இருக்கிறது, ஆனால் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. அதுக்கு பிறகு வருகிறேன். இந்த சொசைட்டியில் இந்த ராமசாமி என்பவர் என்ன செய்தார்? அவர் கோயம்புத்தூரில் இருக்கிற சத்தியமங்கலத்தில் பிறந்தவர். பிரசிடென்சி கல்லூரியில் சென்னையிலே கணிதத்தை ஒரு துறையாக எடுத்து கல்வி கற்றவர். அங்கேயே அவர் மேக்ஸ் கிளப்பை ஆரம்பிச்சிட்டார். 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது எஜுகேஷன் டைம்ஸ் என்கிற ஒரு சர்வதேச இதழில் அவர் ஒரு அருமையான ஒரு ப்ரூஃப் வெளியிடுகிறார். அந்த ப்ரூஃபை படித்துவிட்டு பலரும் அவரை தொடர்பு கொள்ளும் அளவிற்கு கணிதத்தில் தலை சிறந்தவராக இந்த ராமசாமி இருந்திருக்கிறார். அவர் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று டெப்டி கலெக்டராக புனேவுக்கு சென்று அங்கே பணி செய்ய போகிறார். அவர் அப்படி போகும்பொழுதே இங்கே மெட்ராஸில் அவருக்கு ராமானுஜன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேப்பர்ஸ்லாம் சிலது என் கை கிடைத்தது என்று அவரிடம் சென்று நாராயணிகர் என்கிற ஒரு அறிஞர் கொடுக்கிறார். இந்த எம்டி நாராயணிகர் என்பவரும் இவரோடு இணைந்து கொள்கிறார் இந்த மேக்ஸ் சொசைட்டியில். அப்போது எம்டி நாராயணிகர் மர்லியின் முக்கோண தேற்றத்திற்கு ப்ரூஃப் கண்டுபிடிச்சு 1909 வெளியிடுகிறார். அவரும் ஒரு அருமையான அறிஞர். இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் தான் நடத்துகிறாங்க. அது 1916ஆம் ஆண்டு மெட்ராஸில் நடத்தப்படுகிறது. உலகிலேயே நடந்த முதல் கணிதத்திற்கான தனி மாநாடு, ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் கான்ஃபரன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் கான்ஃபரன்ஸில் 3 அற்புதங்கள் நடந்தன. அங்கே தான் எஸ்எஸ் பிள்ளை என்கிற ஒருவர் அறிமுகமாகிறார். யார் இந்த எஸ்எஸ் பிள்ளை? நாம் கணிதம் என்றாலே சீனிவாச ராமானுஜனை பற்றி மட்டும்தானே பேசி கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ ராமசாமி என்கிறோம், நாராயணிகர் என்கிறோம், அதன் பிறகு ஹேமானந்த ராவ் என்கிறோம். இவங்களாம் யார்? முதலில் நாம் எஸ்எஸ் பிள்ளையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்எஸ் பிள்ளை சுப்பையா சிவசங்கர நாராயண பிள்ளை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சீனிவாச ராமானுஜனை விட பல மடங்கு அதிகமாக புகழ்பெற்றிருக்க வேண்டியவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய வாழ்க்கை மிக மிக மோசமானது. அதன் பின்புலம் அதைவிட கொடுமையானது. 1901ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கிற வல்லம்ங்கிற ஊரில் அவர் பிறக்கிறார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பிரிஸ்ட் பல்கலைக்கழகம், சாஸ்திரா யூனிவர்சிட்டி, இது 3மே வல்லம்ங்கிற அவருடைய ஊருக்கு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ராமானுஜன் பிறந்த கும்பகோணமும் கிட்ட தான் இருக்குது. இதெல்லாமே அருகில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மிக மோசமானது. அவருடைய தந்தை சுப்பையா பிள்ளை, அவருடைய தாயார் கோமதி அம்மாள். அப்போல்லாம் எப்படின்னாக்கா குழந்தை பிறக்கும் போதே சில தாய்மார்கள் இறந்து விடுவாங்க. அது மாதிரி இவருடைய பிறப்பிலேயே தாயை இழந்தவர் எஸ்எஸ் பிள்ளை. அப்போது நாகர்கோயிலுக்கு போய் ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூலில் இவரை படிக்க வைக்கிறாங்க. பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும்போது தந்தையும் இருந்து விட்டார். ஆனால் 4ஆவதுலேருந்து 11ஆவது ஆண்டு வரை ஸ்கூலில் எப்போவுமே சென்டம் தான். அதனால் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் அவருக்கு ஃப்ரீயாக டிகிரி படிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. நீ ஃபீஸே கட்ட வேணாம் தம்பி, நீ படித்தாலே போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் என்று இடம் கொடுக்குறார்கள். அப்படி தான் அவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. மகாராஜா கல்லூரியில் ட்ரிவாண்ட்ரத்தில் அவரை அழைத்து இன்னொரு பிஏ ஸ்பெஷல் மேக்ஸில் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் இலவசமாக தான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு 2-3 பேப்பர்ஸ் அவர் தயாரிக்கிறார். அந்த பேப்பர்ஸை ராமசாமி அங்கேருந்து வாங்கி இவர்களோடு இணைந்து தாங்கள் வெளியிடுகின்ற ஜர்னல்ஸில் எஸ்எஸ் பிள்ளையினுடைய பேப்பரை இடம்பெற வைக்கிறார்கள். இந்த எஸ்எஸ் பிள்ளை ஒரு ஃபெலோஷிப் அவார்டு வாங்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அனுப்பப்படுகிறார். அப்போ ப்ரொஃபஸர் ஆனந்தராவ்னு ஒருத்தர் இருந்தார். 2வது ராமசுவாமி, வைத்தியநாத சுவாமி, இந்த இருவருக்கும் கீழே அவர் படிக்கிறார். கிங்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் ஆனந்தராவ் முடித்துவிட்டு வந்திருந்தார். எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் முடித்துவிட்டு வந்திருந்தவர் ராமசாமி, வைத்தியநாத சுவாமி. இந்த இருவரும் எஸ்எஸ் பிள்ளையினுடைய டேலண்ட்டை பார்த்து அசந்து போனார்கள். எஸ்எஸ் பிள்ளை ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வேலையை செய்தார். 1770 1000 கணிதவியலாளர்களால் முடியாத வாரிங் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. அதை கொடுத்தவர் எட்வர்டு வேரிங். எட்வர்டு வேரிங் லுகாசியன் ப்ரொஃபஸராக இருந்தவர். எட்வர்டு வேரிங் உருவாக்கிய ஒரு ப்ராப்ளம் நம்முடைய ஃபெர்மட்டினுடைய தியரம் போலவே சேலஞ்ச் ஆனது. அதை எஸ்எஸ் பிள்ளை மிக சர்வசாதாரணமாக தீர்த்து வைத்து
அதற்கான முடிவுகளை ப்ரூஃபை அறிவித்து பிரபலமடைந்தார். எஸ்.எஸ். பிள்ளை இப்படி பிரபலமடைந்த பொழுது புரொஃபசர் ராமசாமியும் வைத்தியநாத சாமியும் இணைந்து எஸ்.எஸ். பிள்ளையை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பினார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே போய் ஒரு லெக்சரராயிரு என்று அவருக்கு ஒரு இடம் கொடுத்தார்கள். ஏன்னா அவருக்கு எதுவுமே போக்கிடம் கிடையாது. சீனிவாச ராமானுஜனை விட வறுமை வாடிய ஒரு மனிதர். அங்கே இருந்துதான் எஸ்.எஸ். பிள்ளை பலவற்றை சாதித்தார். அவருடைய 18 பேப்பர்ஸை இந்தியன் மேத்தமேட்டிக்கல் சொசைட்டி தொடர்ந்து வெளியிட்டது. 1931 நிலையான பூரண முழு எண் குறித்த ஏபிசி சமன்பாட்டை வழங்கியவர் பிள்ளை. பிள்ளை கான்ஜெக்சர் என்று இப்போதும் அறியப்படுகின்ற பிள்ளை அனுமானம் உருவாக்கப்பட்டதும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் இருந்த பொழுதுதான். பிள்ளை பிரைம் என்று பிள்ளை பகாயன்கள் தனியாக அறியப்படுகின்றன. எப்படி ராமானுஜனுடைய பகாயன்கள் போலவே பிள்ளை பகாயன்களும் தனியாக அறியப்படுகின்றன. இதெல்லாம் பால் ஆர்டிஷ் என்கிற ஒரு உலக அளவிலான கணித மேதை இந்தியாவிலிருந்து வந்த கணித மேதைகள் என்கிற பட்டியலில் தொகுத்திருக்கிறார். அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் விடுதலை அடைந்த பிறகு கல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு அழைக்கப்படுகிறார். அங்கே அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குறித்து ஃப்ரெட்ரிக் டேனியல் என்கிற ஒரு மனிதரினுடைய கோட்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்கிறார். அப்போது ஐன்ஸ்டீன் எஸ்.எஸ். பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திற்கு அழைக்கிறார். ஐன்ஸ்டீன் அழைத்தால் சும்மாவா? அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஆண்டு கூட்டப்படுகிறது 1950. எனவே சீனிவாச ராமானுஜனுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எஸ்.எஸ். பிள்ளைக்கு கிடைக்கப் போகிறது என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்தியாவே எழுந்து நின்று அவரை வணங்கி போற்றி நேரு அரசாங்கம் முழு செலவையும் எடுத்துக்கொண்டது. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று நேரு பகிரங்கமாக அறிவித்தார். ஹார்வர்டில் போய் இதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே பிரின்ஸ்டனில் போய் ஐன்ஸ்டீனை பார்த்துட்டு வந்துருங்க என்று தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 31 1950. என்ன ஒரு துரதிர்ஷ்டம் இந்தியாவினுடைய கணிதத்திற்கு. மாமனிதர் எஸ்.எஸ். பிள்ளை அந்த TNA ஃப்ளைட் 903 என்கின்ற ஃப்ளைட்டில் ஏறி பறந்து கொண்டிருக்கும் பொழுது எகிப்துக்கு மேலே அந்த ஃப்ளைட் நொறுங்கி கீழே விழுந்து அவர் கிட்டத்தட்ட 192 பயணிகளோடு சேர்ந்து எஸ்.எஸ். பிள்ளையும் இறந்து போனார் என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு வரலாறு. இப்படி பலரை இந்தியா இழந்திருக்கிறது. மாமனிதர் எஸ்.எஸ். பிள்ளையை நாம் இதுவரையில் பள்ளிக்கூடத்தில் பாடப்புத்தகத்தில் குழந்தைகளுக்கு அது பற்றி எதுவும் நடத்தவில்லை. கணிதம் என்றாலே சீனிவாச ராமானுஜன் தான் என்கிற போக்கில்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்தியாவுக்கென்று ஒரு அற்புதமான கணித அமைப்பை ஏற்படுத்தி அதில் எஸ்.எஸ். பிள்ளை போன்றவர்களை போற்றி பாதுகாத்து சீனிவாச ராமானுஜன் போன்றவர்களை பாதுகாத்து வளர்த்து பெரிய அளவிலே அதை சாதித்தார்கள். த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் என்கிற ஒரு இதழை 1933 இந்த மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நடத்தி கொண்டிருக்கிறது. நேரு அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு 25வது இந்திய கணிதவியல் நிறுவனத்தினுடைய மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாடு அலகாபாத்திலே நடந்தது 1959 ஆண்டு. அதில் தான் பலர் கலந்து கொண்டு இந்தியாவினுடைய கணிதத்தின் மாண்பை உலகிற்கு பறைசாற்றினார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் அந்த அமைப்பு இப்போது மிக மிக மோசமான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கணிதவியல் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஒரு சிற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. நீங்கள் என்ன ஆய்வை மேற்கொண்டாலும் உங்களுக்கு தொகை வேண்டுமானால் உங்கள் நிறுவனங்களில் வேத கணிதத்தை பற்றி ஏதாவது ஒரு ஆய்வு நடத்துவதாக இருந்தால் அதை இணைத்து சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம் என்று ஒரு ஜிஓ அனுப்பியிருக்கிறார்கள். இரண்டாவது, அதைவிட கொடூரமான ஜிஓ, இந்தியாவில் இருக்கிற இத்தனை கணிதவியல் நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் பிரைம் நம்பர்னால் எல்லாரும் பிரைம் நம்பர் பண்ணாதீங்க, நீங்கள் பிரைம் நம்பர் பண்ணால் நீங்கள் வேறு எடுத்துங்க என்று ஆய்வு செய்வதை கூட மேலே இருந்து கொண்டு கட்டளை இடுகின்ற ஒரு கொடூரத்தை இன்று பார்க்கின்றோம். அழியும் நிலையில் இந்திய கணிதம். காப்பாற்றப் போவது யார்? இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்றைக்கு நாம் அறிமுகப்படுத்தப் போகும் அற்புதமான அறிவியல் நூல் நீல் டைசன் எழுதிய தி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஃபார் த பீப்புள் இன் எ ஹரி. மிக வேகமான இந்த உலகில்
நாள்தோறும் அவசரப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு வானியல் இயற்பியல் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இந்த அற்புத புத்தகம் 222 பக்கங்களே கொண்ட ஒரு கையடக்க பிரதி. இதிலே WW நார்டான் என்கின்ற லண்டன், நியூயார்க் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறது. நீல் டைசனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கருப்பினத்தை சேர்ந்த அற்புத அறிஞர். அவர் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸாக இருக்கிறார். அமெரிக்கன் மியூசியம் ஃபார் நேச்சுரல் ஹிஸ்டரியினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய அந்த அமைப்பின் இயக்குனர். 13 வயதாக இருக்கும்போது பள்ளியிலிருந்து அந்த இடத்துக்கு அவர் டூர் அனுப்பப்பட்டார். நாம் கல்வி சுற்றுலாக்கள் செல்கின்றோம். அறிவியல் சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும் என்று நான் பள்ளிகளை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அறிவியல் சுற்றுலாக்களைத்தான் நடத்த வேண்டும். குழந்தைகளை நாம் பிளானட்டோரியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முக்கியமான இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி தமிழகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். டெலஸ்கோப்புகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இவர் கோளரங்குக்கு பள்ளிக்கூடத்தால் அழைத்து செல்லப்பட்டு அதில் மிகப்பெரிய அளவிலே இம்ப்ரெஸ் ஆகி அதே கோளரங்குக்கு இயக்குனராக வந்துவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தான் நீல் டைசன். நீல் டைசன் இந்த புக்கில் ஒரு அருமையான வேலை செஞ்சார். அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்கிற ஒரு இதழில் அவர் தொடர்ந்து கட்டுரையில் எழுதினார். அப்போ நானே படிச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து தான் இந்த புக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இதில் பல கட்டுரைகள் நான் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கிறது. ஒரு அருமையான கற்பனை என்னவென்றால், ஒருத்தர் எங்கேயோ இருக்கிற ஒரு விண்வெளியினுடைய கேலக்சியிலிருந்து நம்முடைய பூமியை நோக்கி ஒரு ஏலியன், ஒரு மாற்று கிரகவாசி வந்துட்டாருன்னு வச்சுங்க. அவர் உங்களை தேடி வந்துட்டார். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கீங்க, அல்லது ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை செல்லை நோண்டிகிட்ருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. அவர் முன்னாடி நிற்கிறாரு. எனக்கு இந்த பிரபஞ்சத்தை சுற்றி காட்டுங்கள், நான் வேறு ஒரு பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அவரை எப்படி கைட் பண்ணுவீங்க? அதுதான் இந்த புத்தகத்தில் மிக அழகாக அப்படிப்பட்ட ஒரு மாற்று கிரகவாசிக்கு விளக்குவது போல நம்முடைய சூரிய மண்டலத்திலிருந்து தொடங்கி இந்த யூனிவர்ஸை சுற்றி வரார். இந்த முழு விண்வெளியையும், இந்த விண்வெளியை அடக்கிய உங்கள் முகவரி என்ன என்று அவர் கேட்கிறார். உங்களுடைய அட்ரஸ் என்ன? நீங்கள் வழக்கம் போல் வீட்டு நம்பரு, உங்கள் தெருவு, கொஞ்சம் மிஞ்சி போனால் உங்கள் ஊர், அப்புறம் பின்கோடு சொல்லுவீங்க. ரொம்ப வெளிநாடாக இருந்தால் இந்தியாவோட பேர் சொல்லுவீங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க? அதுதான் டைசன் இங்கே நமக்கான சவாலாக முன்வைத்திருக்கிறார். மிக அழகாக 12 சாப்டரில் எழுதியிருக்காங்க. ஸ்பேஸ் டைம் என்கிற ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் மிக அழகாக விளக்கப்படுகிறது. ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒன்று. நீங்கள் ஸ்பேஸு டைம் ரெண்டாக புரிஞ்சிக்கூடாது. ஸ்பேஸ் டைம் இந்த ஒன்று இந்த பூமி, இந்த முழு பிரபஞ்சத்தினுடைய அளவீடை எப்படி மாற்றிவிடும் என்பது விளக்குகின்றார். 2 மாபெரும் நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்குது, பால்வெளி மண்டலம் இருக்குது. 2க்கு நடுவில் என்ன இருக்குது? இதை ஒரு சாப்டர் விளக்குகிறது. 2 பிளானட் இருக்குல்ல, பூமிக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் என்ன சார் இருக்கு? இதை ஒரு அத்தியாயம் விளக்குகிறது. அப்புறம் காஸ்மாஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு ஒரு அருமையான விஷயம் சார். இந்த காஸ்மாஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது வேதி அட்டவணை. இந்த வேதி அட்டவணையினுடைய ஒரு பொருளும் ஒரு கற்பனை செய்ய சொல்கிறாரு. ஒரு வேதி அட்டவணை எப்படி வந்திருக்கும், என்ன மாதிரிலாம் ஆயிருக்கும், கற்பனை செய்ய சொல்கிறார். இந்த வேதி அட்டவணையினுடைய இந்த பொருட்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் எப்போது உருவாக்கப்பட்டது? முதல்ல பிக் பேங் நடந்த பொழுது இந்த வேதி அட்டவணையினுடைய 3 வேதிப்பொருள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எப்போ தொடங்கியது, எப்படி வந்தது? த எவல்யூஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படிக்கிறதுக்கு. அருமையாக விளக்கியிருக்கிறார். இந்த இத்தினோடு புஸ்தகத்துக்குள் ஒரு பெரிய ஒரு புதையலே இருக்கிறது. அதே மாதிரி டார்க் மேட்டர், கரும் துளைகள், இருள் பொருள், இருள் ஆற்றல், இவற்றையெல்லாம் விளக்குகிறார். ஒரு கருந்துளைக்கு எதிர்காலம் இருக்கிறதா? ஒரு கருந்துளை ஒன்று உருவாயிடுச்சு, ஒரு கட்டம் இருக்குது. இப்போ நம்ம ஆளுங்க வழக்கமாக சொல்லுவான், நான் ஃப்யூச்சரில் இதாகிடுவேன் அதாகிடுவேன் சொல்லிகிட்டே இருக்கிறவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனது நிறுத்திடுவான் சொல்கிறதையே. ஏன் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரே இல்லையா? பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி படிக்கிறதையும் நிறுத்திடுவார், வாசிக்கிறதையும் நிறுத்திடுவார், எல்லாம் நிறுத்திடுவார்.
ஏங்க உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆக விரும்புறீங்க? நான் தான் ஏற்கனவே ஆகிட்டேனா சார் அப்படின்னு பதில் சொல்வார். கருந்துளைக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது என்றால் உங்களுக்கும் இருக்கிறது. நீங்களும் திட்டமிட வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும். ஒன்றை சாதித்தால் அடுத்ததற்கு செல்ல வேண்டும். இந்த இலக்குகளை அழகாக ஒரு சாப்டர் நம் இளைஞர்களுக்கு விளக்குகிறது. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்முடைய பூமியில் மட்டும்தான் விலங்குகளும் தாவரங்களும் உள்ளன. இந்த விலங்குகளும் தாவரங்களும் என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸால் ஆனது? இந்த வேதிப்பொருட்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஏதாவது ஒரு விகிதத்தில் இந்த வேதிப்பொருட்கள் ஒன்றிணைந்தால் உயிரிகள் உருவாகும் சாத்தியம் உள்ளதா இல்லையா? எதிர்காலத்தில் உருவாகுமா இல்லை ஏற்கனவே இருக்குமா? இந்த அடிப்படைகளை கடைசி அத்தியாயம் பேசி இந்த புத்தகம் பல கேள்விகளோடு அழகாக முடிவடைகிறது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ங்கிறது வெறும் ஃபிசிக்ஸ் அல்ல. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்குள்ள கெமிஸ்ட்ரியும் இருக்கிறது, உயிரியல் இருக்கிறது, எதிர்கால இயல் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது என்பதை விளக்குகின்ற இது போன்ற புத்தகங்களை குழந்தைகளுக்கு பரிசாக வாங்கி தருவோம். அறிவியலை வளர்ப்போம், அராஜகத்தை நிறுத்துவோம். நன்றி தோழர்களே.